அல்லாஹ் கேட்கிறாங்க, முஹ்லிசீன்களாக உலக தூய்மையோடு கேட்கணும். கமா பதாக்கும் அவுதூன், நீங்க அல்லாஹ் இடத்துலதான் மீண்டும் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். யாரு? அவன் உங்களை முதலில் படைத்தவாறே மேல்வீர்கள். ஆரம்பத்துல உங்களை அல்லாஹ் எப்படி படைச்சானோ அதே மாதிரி எடுத்துக்கிட்டு வந்து நிக்க வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த வசனம் சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்துடைய 29ல இருக்கிறத பார்க்கணும். அடுத்த வசனம் பாருங்க, இன்னும் ஏகப்பட்ட வசனங்கள், 1 இல்ல 2 இல்ல நிறைய இருக்கு. இந்த வசனத்தை சொல்லிட்டு நாம முடிச்சிடுறோம். சூரத் நஹல், சரிங்களா, 16வது அத்தியாயத்துடைய 89, 90 2 வசனம்ங்க. ரொம்ப அழகான வசனம். அல்லாஹ்வின் தூதர் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது அழுகார்கள் நமக்கு ஒரு செய்தி கிடைக்கும். ஹதீஸ் எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்னன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்களில் இருந்து அவர்களுக்கு சாட்சியை நாம் நிறுத்தி, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அவங்க கிட்ட இருந்து கொண்டு வந்து ஒரு சாட்சியை நிறுத்துவான் அல்லாஹ். யாரு? நபியை தான் நிறுத்துவான். என்ன நபியை சொன்னியா, இவங்களுக்கு சொன்னியா, குரானை பத்தி சொன்னியா, இந்த மாதிரி எப்படி நடக்கணும், தொழுகை பத்தி சொன்னியா, ரமலானை பத்தி சொன்னியா, அதே மாதிரி நீதியை நிலைநாட்டும் கிறிஸ்துவை பத்தி சொன்னியா, வட்டியை பத்தி சொன்னியா, ஹராம பத்தி சொன்னியா, ஹலால பத்தி சொன்னியான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்களிலிருந்தே நாம் சாட்சியை நாம் முன்னிறுத்தி, ரசூலுல்லாஹ் அழுகுறாங்க, என் சமுதாயத்துக்கு தான் நான் சாட்சியா நிற்பேனே. எந்த ரசூலுல்லாஹ் நேற்றைய தினம் நாம பார்த்தோம், நம்முடைய சமுதாயத்தை பார்த்து சந்தோஷப்பட்டவர்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்ல சொல்ல சஹாபாக்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தக்பீர். நேற்று பார்த்தோமா இல்ல ஹதீஸ் என்ன? உங்களில் அதிகமானவர்கள் நான் சொர்க்கத்தில் பார்த்தேன். 4ல் 1 பங்கு அல்லாஹ் அக்பர், இல்ல இல்ல 3ல் 1 பங்கு அல்லாஹ் அக்பர், இல்ல இல்ல பாதிக்கு பாதி நாம இருப்போம் சொர்க்கத்துல. நாங்க ரசூலுல்லாஹ் அதே அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, பாதி நிப்போமே, மத்த பாதி நரகத்துல. யாரு சாட்சி? ரசூலுல்லாஹ் சாட்சி. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரைங்க ஹஜ்ஜத்துல் விதா, இந்த ஒரு ஹஜ்ஜ ரசூலுல்லாஹ் பண்ணாங்க. அந்த ஹஜ்ஜில மக்களுக்கு முன்னாடி அங்க இருந்த 1000 சஹாபாக்களுக்கு முன்னாடி அல்லாஹ்வின் தூதர் ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள். நிகழ்த்திவிட்டு சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டேனா, ஹலாலை பத்தி சொல்லிட்டேனா, ஹராம பத்தி சொல்லிட்டேனா, தொழுகையை பத்தி சொல்லிட்டேனா, ஜகாத்தை பத்தி சொல்லிட்டேனா, நன்மையை பத்தி சொல்லிட்டேனா, தீமையை பத்தி சொல்லிட்டேனான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க சஹாபாக்களை பார்த்து, நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து வச்சுட்டேனா, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேனாவா அப்படிங்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, நாம் யா ரசூலுல்லாஹ், ஆமா நீங்க சொல்லிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. சொன்னவர்கள் அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய நிறைவை வானத்தின் பக்கம் உயர்த்தி சொல்றாங்க, அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத். இறைவா நீயே சாட்சி, கேட்டுக்க சொல்லிட்டாங்க பாருலாம், நீயே சாட்சி கேட்டுக்க சொல்லிட்டாங்க பாருலாம். என்ன நான் கரெக்டா சொல்லிட்டேன்னு இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்கன்ட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சஹாபாக்களை சாட்சி ஆக்கினார்கள். நீங்களும் நானும் சாட்சி தான், மறுக்க முடியாது. அதை அல்லாஹ்வின் தூதர் பண்றாங்க, நிறுத்தி முகமது உண்மை இவர்களுக்கு சாட்சியாக கொண்டு வரும் நாளை நினைவூட்டுகிறாங்க. நீ வந்து நிப்ப யாருக்கு எதிரா? உன் உம்மத்துக்கு எதிரா நிற்ப. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான காரியம் என்ன தெரியுமா? நாம் நேசிக்கக்கூடிய ஒருவருக்கு எதிராக நாம் சாட்சி சொல்லலாம். அதாங்க உண்மையில இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். மனசாட்சி இடம் கொடுக்காது, வாய் வராது, இருந்தாலும் சொல்லித்தான் ஆகும். நாம் விரும்பக்கூடிய, நாம் நேசிக்கக்கூடிய ஒருவருக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய அந்த நிலைமை நினைச்சு பாருங்களேன். ரசூலுல்லாஹ் நிப்பாங்களா, முகமது உண்மை கொண்டு வரும் நாளை நீ நினைவூட்டுவீராக சொல்லிட்டு சொன்னா, இவ்வேதத்தை ஒவ்வொரு பொருளுக்கும் விளக்கமாகவும் நேர்வழியாகவும் அருளாகவும் முஸ்லிம்களுக்கு நற்செய்தியாகவும் உனக்கு அருளினோம். குர்ஆனை பத்தி ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த வேதத்தை ஒவ்வொரு பொருளுக்கும், நீங்க உலகத்துல எல்லாத்துக்குமே இங்க விளக்கத்தை வாங்கிடணும். உலகத்துல எல்லா கேள்விகளுக்கும் விடை இங்க கிடைச்சிடும். அது எப்படி? எல்லா பொருளுக்கும் விளக்கமாகவும் நேர்வழியாகவும் அருளாகவும் முஸ்லிம்களுக்கு நற்செய்தியாகவும் உங்களுக்கு அறினோம் சொல்லிவிட்டு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇல் குர்பா. இது சுன்னத் வல் ஜமாஅத்ல இருக்கும்போது அவங்க ஜும்மா ஓதி முடிப்பாங்க, எல்லாமே 60 பேர் ஓடுவோம். ஓடி முடிச்சுட்டு இந்த வசனத்தை ஓடுவோம், நமக்கு தெரியல. இப்ப தெரிகிறது என்ன? ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇல் குர்பா. அல்லாஹ் சொல்கிறான், நீதியையும் நன்மையையும் உறவினர்களுக்கு கொடுப்பதையும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், எது? நீதி, வல் இஹ்சானி, எது? நன்மை, வ ஈதாஇல் குர்பா, உறவினர்களுக்கு கொடுப்பதையும் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு வலியுறுத்துகிறான். வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுகும் லஅல்லகும் ததக்கரூன்.
ரப்பல் ஆலமீன் முடிக்கக்கூடிய வசனங்கள் அவ்வளவு அழகான வார்த்தைகள். எப்படி இதை நாம் கொண்டு போவோம்னே தெரியல. ரப்பல் ஆலமீன் பேசுகிறார், நீதியையும் நன்மையையும் உலகத்திற்கு கொடுப்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறார், வெட்கக்கேடானதையும் முன்கர் தீமையையும் வரம்பு மீறுவதையும் உங்களுக்கு அல்லாஹ் தடுக்கிறான். சொல்லிவிட்டு ரப்பல் ஆலமீன் இறுதியாக அந்த வசனத்தை முடிக்கும் போது வல்பகையைதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக உங்களுக்கு இந்த அறிவுரை கூறுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரப்பல் ஆலமீன் 16வது அத்தியாயத்துடைய 60, 89, 90 ஆகிய வசனங்களை சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக நான் நீதி பேசுகிறேன், என்னவெல்லாம் நீதி பேசுகிறது, என்னவெல்லாம் அநீதியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் இருந்து அதை கொண்டு சங்கல்பம் எடுக்கக்கூடியவர்களாக இறைவா எது நடந்தால் நீதியாக நடந்து கொள்வேன். அது எனக்கே எதிரானதாக இருந்தாலும், என் பெற்றோருக்கு எதிரானதாக இருந்தாலும், என் உறவினர்களுக்கு எதிரானதாக இருந்தாலும் நீதிக்கு சாட்சி சொல்லக்கூடியவனாக, நீதியை நிலைநாட்டக்கூடியவனாக, உன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவனாக ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று இறைவனும் இறைஞ்சியவனாக என்னுடைய இன்றைய முடிவு செய்கிறேன். வாக்குறுதிவான ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளையும் இந்த 2-3 ஹதீஸ்கள் இருக்கு. நீதி தவறியக்கூடிய விஷயத்துல நீதி அல்லாஹ் எப்படி இருந்தாங்க, நீதி செலுத்துறதுல சஹாபாக்கள் என்னெல்லாம் காரியம் பண்ணாங்க, நபிமார்கள் காலத்துல இருந்த சில சம்பவங்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் நான் இது உங்களுக்கு முன்னாடி எடுத்து சொல்லப்படும். சபபு நுஸூல் இன்றைய பாடம் பாருங்களேன். சஹீஹ் புகாரி இடம்பெறக்கூடிய 3618வது செய்தி. அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதருக்கு நமக்கெல்லாம் ஆசை. என்ன ஆசை? ரமலான் மாதம் வந்தால் ஆசை. ரமலான் மாதம் வந்தால் சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு ஆசை என்னவா இருக்கும்னா அந்த திருமறை குரானோடு தொடர்பு ஏற்படுத்துவதே ஒரு ஆசை இருக்கு. குரான் ரமலான் வந்துருச்சு, குரானை ஓதுவாங்க, உட்காந்து கேட்கலாம், அந்த குரானோடு லயிக்கலாம், அது ஓதக்கூடிய அந்த வசனங்கள் ஓதக்கூடிய அந்த லைஃப், மனதை அப்படியே ஈர்க்கக்கூடிய அந்த ஓசைகள், அந்த வார்த்தைகளை கேட்டு அப்படியே லயித்து தொழுகையில் நின்று அதை ரொம்ப என்ன சொல்றது, அதை அப்படியே உணர்ச்சி பூர்வமாக அனுபவிக்கக்கூடியவர்கள் நம்ம பார்த்திருக்கோம். அப்படியே தொழுகையில வந்து நின்றுட்டாங்கன்னாக்கா அது விளங்கவே இல்லை. அரபுல ஓதுவாங்க, இருந்தாலும் அப்படியே தலையை ஆட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ரம்மியமான அந்த ஓசையை கேட்கக்கூடியவர்கள் நம்ம பலர் இருக்கிறாங்க. இந்த குரான் வந்துட்டு அது ஒரு ஆர்வம், குரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரசூலுல்லாஹ்வுக்கு என்னன்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வஹி எடுத்துட்டு வராங்க, போறாங்க. இது அடிக்கடி நடக்க மாட்டேங்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆர்வம் என்னன்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்டே கேட்கிறாங்க, தாங்கள் இப்போது என்னை சந்தித்துக் கொண்டிருப்பதை விட அதிகமாக அடிக்கடி வந்து போக மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க ரசூல். என்ன வஹி செய்தி, குரானுடைய அந்த அருள், குரான் அந்த வஹி செய்திகள் வருது கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா இன்னைக்கு வரைக்கும் மறுபடியும் நாளைக்கு வரீங்க, அடிக்கடி வந்து போங்களேன், அப்பப்போ வந்து போங்களேன்றாங்க ரசூல். அடிக்கடி நீங்கள் சந்திக்க மாட்டீர்களா என்று ஆர்வம் நல்லா வைத்துள்ளவர்கள் கேட்டார்கள். அப்போது நபி அவங்க சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நாம் யாரு ஜிப்ரீல் உங்களுடைய இறைவனின் உத்தரவின்றி, உங்க ரப்புடைய உத்தரவு இல்லாம இறங்குவது கிடையாது. அல்லாஹ் அங்க கொடுத்தாதான் எடுத்துக்கிட்டு இறங்கும், அது இல்லாம நான் இறங்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நான் மாறு செய்ய மாட்டேன், அதுக்கு வாங்கிட்டு தான் நான் இறங்குவேன். எமக்கு முன்னிருப்பவையும் எமக்கு பின்னால் இருப்பவையும் அவனுக்கே உரியவை, எல்லாம் எதுவுமே எனக்கு கிடையாது, அவன் சொன்னதை செஞ்சு முடிக்கிற வேலைக்காரன் தான் நான் அப்படிங்கிறாங்க என்று ஜிப்ரீல் அவர்களுக்கு சொன்னார்கள். சொன்ன உடனே ரப்புல் ஆலமீன் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். அந்த திருமறை குர்ஆன் வசனம் என்பது சூரத்து மரியம். நேற்று கூட சூரத்து மரியம் தானே வாசிச்சோம். எந்த வசனம்? நேற்று கூட சூரத்து மரியம் தான் வாசிச்சோம். அஃபரைத் அல்லதி கஃபர பி ஆயாத்தினா, நமது வசனங்களை மறுத்தவனை நீ பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான். என்ன மறுத்தான்? அவன் சொல்கிறான், என்ன மாதன் வலதன், எனக்கு பொருளும் செல்வமும் கொடுக்கப்படும், அதாவது செல்வமும் பிள்ளைகளும் கொடுக்கப்படும்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான். அது மரியமுடைய 77. அதே சூரத்து மரியமுடைய 64வது வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹி செய்தியாக இருக்குகிறான், ஒமா நதனஸ்ஸலு இல்லா பி அம்ரி ரப்பிக, என் அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல் இவர் இறங்க மாட்டார், நாம் இவர் தவிர இறங்க மாட்டோம். லஹூமா பைன ஐதீனா உமா கல்ஃபனா, எங்களுக்கு முன்னால் உள்ளதையும் எங்களுக்கு பின்னால் உள்ளதையும், உமா பைன ஜாலிக, அவற்றுக்கு இடையே உள்ளதையும் அவனுக்கே உரியன. உமாக்கான ரப்புக நசியா, உமது இறைவன் மறப்பவனாக இல்லை. எப்போ எந்த வகை செய்தி அனுப்பணும் அவனுக்கு தெரியும்.
அந்த டைமிங் அவன் மறக்க மாட்டான், அவன் கரெக்டா அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறான். எப்போ அனுப்புறோமோ அப்போதான் அந்த வகை செய்தி வரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் மரியமுடைய 64வது வசனத்தில் இந்த சபபு நுசூல் அந்த செய்திக்கு சம்பந்தமாக இந்த வகை செய்தி அனுப்பினார் அப்படிங்கிறதோட இன்றைய உரையை நாம் முடிவு செய்கிறோம். வாஹிதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை இரவு, சரிங்களா, எதிர்வரக்கூடிய சனிக்கிழமை இரவு 15வது